ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மெயில். ஸோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க திருச்செந்தூர் போன ஒரு விலாக் வந்து பார்க்கலாம். வீடியோக்குள்ள போகலாம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது மிட் நைட்டில் தான் போய் திருச்செந்தூர் வந்து ரீச் ஆனோம். ஏன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அம்மனை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டதுக்கு ரொம்ப டைம் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் எத்தனை மணிக்கு போய் ரீச் ஆனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மணிக்கு நாங்கள் வந்து விடிய காலத்தில் 3 மணிக்கு போய் ஒரு ரூம் நியர்பைலே, அதாவது கோயிலுக்கு நியர்பைலே இருக்கிற மாதிரி ஒரு ரூம் வந்து எடுத்து நாங்கள் ஸ்டே பண்ணிட்டோம். அந்த ரூமில் இருந்து பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா மயில் தாங்க, நிறைய மயில் இருந்துச்சுங்க. அந்த ஜன்னல் வழியா விண்டோ வழியா பார்த்தேன், எவ்வளோ மயில் இருந்துச்சு. கோயிலுக்குள்ள போனோம் பீச்சில் குளிக்கிறதுக்காக. போகிறப்ப பார்த்தீங்கன்னா மயில் டான்ஸ் ஆடி காமிக்குது, அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. கோயில் என்ட்ரன்ஸ்குள்ளே நம்ம கடல் இருக்கு இல்லையா, அங்கே போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கோவிலோடக்குள்ள இந்த மயில் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருந்துச்சு. நிறைய பேர் பார்த்துருந்தாங்க, நாங்களும் பார்த்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம கோவில்லேருந்து உள்ள வந்து பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே பீச்சுக்கு போகிறோம். ஸோ பீச்சுக்கு போகிற வழி தான் இது. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி போட்டிருக்காங்க பார்த்திங்களா, நிறைய பீப்புள்ஸ் நிற்கிறாங்க பாரு லைன்ஸில். அவங்களாம் வந்து ஃப்ரீ தரிசனத்துக்கு சாமி பார்க்குறதுக்கு. கீழே வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கொடுத்து 100 ரூபீஸ் நினைக்கிறேன், 100 ரூபீஸ் பே பண்ணி போகிறதுக்கு ஒரு க்யூ இருக்குது. ரொம்ப கூட்டமாக இருந்தால் நீங்கள் பே பண்ணி போங்க, இல்லை நார்மலாக இருந்தால் நீங்கள் ஃப்ரீ தரிசனத்துலேயே போய் பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எங்கள் அம்மா பாருங்கள் பீச்லேருந்து குளிச்சுட்டு வேக வேகமாக இருந்தாங்க. ரொம்ப அலை வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்துச்சு, ரொம்ப பயமாகவும் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ ஆழமாக இருக்குது இந்த பீச்சோட இது, வேகம் வந்து அதிகமாக இருக்குது, அலையோட வேகம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ நானும் குளிச்சுட்டு என்னோட 2 பசங்களையும் குளிக்க வச்சுட்டு நான் பீச்சுக்கிட்ட நின்றுட்டு இருந்தேன், உட்காந்துட்டு இருந்தேன். அதுதான் வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. என் ஹஸ்பண்ட் குளிச்சுட்டு இருந்தாங்க, எங்கள் அம்மா குளிச்சுட்டு ஓடியாந்துட்டாங்க பயந்துட்டு. குளிச்சு முடிச்சுட்டு நாங்கள் ரூம் எடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ ரூமில் போயிட்டு மறுபடியும் குளிச்சுட்டு நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு சரி சாமியை பார்க்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். என் பொண்ணு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. ஏன்னா அவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளில வர்றது இது ரொம்ப புதுசு. என் பையன் வந்து வயிற்றுலேருந்து இருக்கிறப்ப வந்து நிறைய ட்ராவல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணான். அவன் நிறைய இடம் குழந்த பிறந்தும் நிறைய இடம் கூட்டிகிட்டு போனான். என் பொண்ணை வந்து அப்படி வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தோமா, அதனால வந்து அவள் வெளில வரத்துக்கே அழுக ஆரம்பிச்சிட்டா. இப்போ நான் வந்து சரி சாப்பிட்டுட்டு போய் சாமியை பார்க்கலாம், ஏன்னா குழந்தைங்களாம் பசியோடு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நாங்கள் நைட்டும் சரியாக சாப்பிடல, அதனால சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலில் தான் தேடிட்டு இருந்தோம். போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு சாமியை பார்க்கறதுக்காக டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 9 o'clockலாம் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். மறுபடியும் கோயிலுக்கு வர வழியில் ஒரு ஹோட்டலில் பார்த்து நிப்பாட்டி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாமியை பார்க்க கிளம்பிட்டோம். இப்போ வந்து நாங்கள் சாப்பிட்டு சாமியை பார்க்குறதுக்காக வரோம். இதுதான் என்ட்ரன்ஸு, திருச்செந்தூர் கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸே இது தான். இந்த ஆர்ச் வழியாக தான் நம்ம உள்ளே போகணும். உங்களுக்கு போய் பார்த்தீங்கன்னா தெரியும், புரியும். கார் பார்க்கிங் இங்கே பண்ணலாம், பட் வந்து அலோட் கிடையாது நம்மள மாதிரி பீப்புள்ஸ், நார்மல் பீப்புள்ஸ்க்கு அலோட் கிடையாது. விஐபி ஒன்ஸ்லி மட்டும்தான் கோயில் பக்கத்துலேயே கார் பார்க்கிங்ஸ் வந்து அவைலபிள் இருக்குது. இது சாமியோட கோபுரம், பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் கனவுங்க திருச்செந்தூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஈஸியாலாம் போய் பார்த்துட முடியுமா, வேற அவ்வளோ ஈஸியாக போய் பார்க்க முடியாது, அவர் மனசு வச்சாதான் போய் பார்க்க முடியும். இது பிளானே இல்லாமல் அன்எக்ஸ்பெக்டட் தாங்க, திடீர்னு பிளான் பண்ணி போனது தான் திருச்செந்தூர் கோயிலுக்கு. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனையோ நாள் பிளான் போட்டு கேன்சல் ஆகிருக்கு. ஏதாவது சந்தர்ப்ப சூழ்நிலைங்க வேறு விதமாக நம்மளை கொண்டு போய் விட்டுரும், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நானும் ஒரே பண்ணிக்கவே இல்லை, எப்போ தான் கடவுள் கூப்பிட்றாரோ அப்போ போய் அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமி தரிசனம் நல்லபடியாக நாங்கள் முடிச்சுட்டு வந்தோம். வெளியில் வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். நிறைய பேர் வந்து நோட் பண்ணிக்கோங்க, சாமிக்கு நம்ம வந்து தேங்காய் பூ பழம்லாம் வாங்கிட்டு போனால் சாமி பக்கத்தில் வந்து உடைக்க மாட்டேங்கிறாங்க, அதை உடைச்சி வெளியில் இது பண்ணிடுறாங்க. நீங்கள் அந்த காசுக்கு, நீங்கள் வாங்கிட்டு போகிற காசுக்கு 4 பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க.
நாங்கள் அதை எப்போதுமே ஃபாலோ பண்ணுவோம். அது வந்து ரொம்ப புண்ணியமாக இருக்கும். ஸோ இந்த வேல் போட்டு வைக்கிறதுக்காக சரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணோம். போகிறப்ப வச்சுட்டு போகலான்னு நினச்சோம். ஆனால் யாருமே காணோம். வரப்போ பார்த்தா இவங்க இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் என் பையன் என் பொண்ணு 3 பேருமே சேர்ந்து வச்சுருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. அன்றைக்கி அவங்களுக்கு ஒரு வருமானத்துக்கு ஒரு சாப்பாட்டுக்கு ஒரு பைசா வந்து அவங்க உழைச்சி சாப்பிட்றன்னு நினைக்கிறாங்கல்ல, அதுவே வந்து பெரிய இதுதான். பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, யாரையும் ஏமாற்றி சம்பாதிக்கக்கூடாது. உழைச்சி சாப்பிட்றது தப்பு கிடையாது. அதனால் நாங்கள் வச்சுக்கிட்டோம். நாங்கள் 3 பேர் தான் வச்சோம். வேறு யாரும் என் ஹஸ்பண்ட் எங்கள் அம்மா வைக்க மாட்டேன்ட்டாங்க. நாங்கள் முதல்ல வச்சுக்கிட்டோம். சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு. கடவுளை பார்த்தோன்னே சாமியை வந்து ராஜ அலங்காரத்தில் பார்த்தோம். அவ்வளோ சூப்பராக காட்சி கொடுத்துருந்தாங்க. ஏன்னா நாங்கள் போன டைம் திங்கக்கிழமை, இதுவே செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் ஃபுல் ரஷ்ஷாக தான் இருந்திருக்குமா. திங்கக்கிழமை போனனால அவ்வளோவா கூட்டம் இல்லை. ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்ன சொல்கிறேன்னா, அந்த ஊரை விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. திருச்செந்தூரை விட்டு வர்றதுக்கு, அந்த இடத்த விட்டு வர்றதுக்கு மனசே இல்லை. ரொம்ப நேரமாக அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள். வர்றதுக்கு மனசே இல்லை. அங்கேயே இருக்கலாமா, அங்கேயே இருந்துடலாமா அப்படி தான் தோணுச்சு. நிஜமாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தேவான யானை. இது வந்து பத்திரமா வச்சுருக்காங்க. ஒரு இதில் போட்டு கூண்டில் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா நிறைய ஒரு இன்சிடெண்ட் நடந்துருச்சு. அது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அதனால் வந்து மக்கள்கிட்ட வந்து இது வந்து வெளில வந்து அலோவ் பண்ணுறது இல்லை போல். அதனால் வச்சுருந்தாங்க. அதனால ஜாலியாக விளையாண்டுட்டு மக்களை பார்த்து குசியில் தலையை ஆட்டி ஆட்டி இது பண்ணிட்டு இருந்துச்சு. இதுதான் ராஜகோபுரம், பார்த்துக்கோங்க. என் பொண்ணு வந்து வைக்கிறா. பாரு. கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகம் தான் வருஷம் வருஷம் நாங்கள் திருச்செந்தூர் போகணும். அவரை கண்டிப்பாக எங்களுக்கு கூப்பிடணும். அவரோட பிளெஸிங்ஸ் எங்களுக்கு எப்போதுமே வேணும். கடவுளை பார்த்து எனக்கு இது வேணும் அது வேணும் நான் கேட்டது கிடையாது. நாங்கள் எப்போதுமே கேட்டது கிடையாது. என்ன வேணும்னு அவருக்கு தெரியும். அவர் எங்களுக்கு தேவையானதை அவர் நடத்தி வைப்பார். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வந்து உப்பு, அங்கங்கே உப்பு நம்ம வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. நிறைய இடத்துல இந்த மாதிரி உப்பு வந்து அவ்வளோ உப்புங்க. அந்த கடல் தண்ணியில் அப்படியே உப்பு எப்படி ஆக்குறதுன்னு பார்த்தா இது ஒரு பிஸ்னஸ் இல்லையா, தூத்துக்குடி சைடு அந்த சைடெலாம். அதுதான் பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நாங்கள் ஈவினிங் டைம் வந்து கிளம்பிட்டோம். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு 3 மணிக்கா நாங்கள் கிளம்பிட்டோம். நாங்கள் போனது 3 விடிய காலத்தில் தான். ஆனால் கிளம்புனதும் 3 மணிக்கு தான். 3 மணிக்கா கிளம்பிட்டோம். ஏன்னா ஊருக்கு போகணும், டைம் இல்லை, குழந்தைய வந்து லீவ் போட வைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். அதனால் இது வரிசையாக பார்த்தீங்கன்னா அந்த தூத்துக்குடி முடிகிற அளவு வரையும் திருச்செந்தூர்லேருந்து தூத்துக்குடி வரைக்குமே இந்த உப்பளம் தான். அதை பார்த்து பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். ஸோ ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே திருச்செந்தூர் போயிட்டு வாங்க, ரொம்ப நல்லது. நம்ம கோயிலுக்குள்ளே போகிறப்ப அது பார்த்திங்கன்னா நாங்கள் இறக்கத்துல தான் நம்ம போவோம். ஆனால் சாமியை பார்த்துட்டு வரப்போ பார்த்திங்கன்னா ஏற்றத்துல தான் நம்ம வருவோம். நிஜமாக நம்மளோட கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாமே அவரோட காலில் போட்டு சமர்ப்பிச்சிடுங்க. ஏன்னா அவர் நமக்கு வந்து என்ன தேவையோ அது நமக்கு வந்து அவரை பார்த்தது பிறகு நமக்கு வாழ்க்கையில் எப்போதுமே ஏற்றம் தான். இது நான் அனுபவபூர்வமாக நான் வந்து சொல்கிறேன். என் ஹஸ்பண்டுக்கும் நடந்திருக்கு, எனக்கும் நடந்திருக்கு. நான் அதனால தான் சொல்கிறேன். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். இது ஆளுங்க தான் அள்ளி சேர்த்து வைப்பாங்க. காரு, அம்மா காரு, அப்பா காரு எல்லாம் சேர்ந்து நம்ம காரு. நம்ம சொந்தம். அப்பாக்கு அப்புறம் யார் யூஸ் பண்ணுவாங்க? எல்லாத்தையும் நீ தான் யூஸ் பண்ணுவேன். அதனால நம்ம காரு இது, சரியா? உனக்கு எல்லாம் படிச்சு பெரிய ஆள் ஆகி இதோட சூப்பர் பெரிய காரை வாங்கணும், நல்ல ஆஃபீஸில் இருக்கணும், வேற லெவலில் இருக்கணும், ஓகேவா? ஆமாம், நம்ம நடந்து வந்தால் 4 பேர் நம்மள வாங்க சார் அப்படின்னு சொல்லி கையெழுத்து கும்பிடணும். அந்த மாதிரி நம்ம பேர் எடுக்கணும், ஓகேவா? அதுதான் விஷயமே.
நம்ம சும்மா இருக்கிறதுலாம் வேலைக்கே ஆகாது.